सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. ராகபாவம் சாமான்யாபாவம் இது ரெண்டும் பரஸ்பரம் சுந்தோபசுந்தன்யாயேன இதை ஒத்துண்டா அது வேண்டாம், இதை ஒத்துக்கணும்னு சொன்னா அதுக்கு ஒரு கஷ்டம் வருது. அதுக்காக நீங்க ராகபாவத்துல சொல்ல வேண்டிய நியமங்களை மாத்திக்க வேண்டியிருக்கு. அதை மாத்திண்டா இது சித்திக்காது. இந்த மாதிரி பரஸ்பரம் சுந்தோபசுந்தன்யாயேன இது ரெண்டும் போருது. இது எதுக்காக இங்க வரணும் அஜ்ஞான பிரத்யக்ஷத்துல அப்படின்னு கேட்டா, நஜானாமி அப்படின்னு அனுபவத்துல தெரியக்கூடிய இந்த அஜ்ஞானம் ஞானத்தினுடைய அபாவம் ஆகாது. ஞானத்துடைய அபாவம்னு சொல்றச்சே அத்தியந்த அபாவமா வேணும்னா ஆக வேண்டாம், ஆனா பிராகபாவமா சொல்லிக்கலாம்னு யாரோ ஒருத்தர் சொன்னார். பிராகபாவம்னு தான் வைஷ்ணவ விசிஷ்டாத்வைதிகள் சொல்றார். ஞான பிராகபாவம் அதுவும் சரிப்பட்டு வராது. பிராகபாவம்னே பிராகபாவத்தை தெரிஞ்சுக்க முடியாது, பிரத்யக்ஷம் பார்க்க முடியாதுங்கிறது. இதுக்கு மேல என்ன இதுன்னா, ரெண்டு சுந்தோபசுந்தம் நியாயம் சொன்னார் இல்லையா, ஒண்ணு சுந்தம் இன்னும் உபசந்தம்னு. பிராகபாவத்தை சுந்தன்னு வச்சிருந்தோம்னா சாமான்யாபாவத்தை உபசுந்தன்னு வச்சு. நான் இன்னும் கொஞ்சம் சொல்லிடுறேன். சாமான்யாபாவம் தான் வெறும் அத்தியந்தாபாவம்னு ஒண்ணு இருக்க முடியாதுன்னு இப்ப சொல்ல வரல. அத்தியந்தாபாவத்துல சாமான்யாபாவங்கிற ஒரு வகை இருக்க முடியாது. சாமான்யாபாவம் விசேஷாபாவம்னா என்ன? நான் ஒவ்வொன்னா இல்லை அது இல்லை அது இல்லை அது இல்லை அப்படின்னு சொல்லி வரேன். இந்த கட்டம் இல்லை, அந்த கட்டம் இல்லை, அந்த கட்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்தா ஒவ்வொரு கட்டத்துக்கும் தனித்தனியா இல்லைன்னு சொல்லக்கூடிய அபாவம் இருக்கு. இது விசேஷாபாவம். கடமே இல்லை அப்படின்னு சொன்னா இது கட சாமான்யாபாவம் இல்லையா. ஒரு கட்டம் இல்லை அப்படின்னு சொல்றது நான் மற்ற கட்டம் இருக்கிற இடத்துலயே கூட சொல்லிடலாம். வேற கட்டம் இருக்கு ஆனா இந்த கட்டம் அங்க இல்லை அப்படின்னு. ஆனா கடமே இல்லைன்னு சொல்லணும்னா எந்த ஒரு கட்டமும் இருக்குது. அப்போ இந்த கட்டம் இல்லை அந்த கட்டம் இல்லைன்னு சொல்லக்கூடிய அபாவத்துக்கும் கடமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அபாவத்துக்கும் வித்தியாசம் தெரியுது இல்லையா. அந்த வித்தியாசம் ஏன் தெரியுதுன்னு சொன்னா விசேஷாபாவம் சாமான்யாபாவம் அப்படின்னு விஷயம் சின்னமாக இது நமக்கு புரியுற விஷயம் தான். ஆனால் இதுக்கு மேல குளறுபடி பண்ணி என்ன பண்றான்னா சாமான்யாபாவம்னு ஒண்ணு தனியா சொல்ல வேண்டாம். இந்த விசேஷாபாவங்கள் எல்லாமே ஒரு இடத்துல சேர்ந்ததுன்னா இது விசேஷாபாவ கூட்டம்னு சொல்றது. இந்த கூட்டத்தையே சாமான்யாபாவம்னு சொல்றது. இதுக்காக இந்த கூட்டத்தை தவிர்த்து சாமான்யாபாவம் ஒண்ணு ஒத்துக்க வேண்டியது. ஹரதே வன்ஹி நாஸ்தி இது எல்லாரும் சொல்லுவார். ரதம்னா குளம்னு வச்சுக்கோ. குளத்துல நெருப்பு இருக்காது. அங்க பர்வதீய வன்ஹி இருக்குமா? இருக்காது. மகாநத்திய வன்னியும் கிடையாது. ஒவ்வொரு வன்னியும் சொல்லிட்டே வாங்க கிடையாதுதான் வரும். ஆனா வன்னிர் நாஸ்திங்கிறதும் வருது. இப்போ ஒவ்வொரு வன்னியுடைய அபாவமும் அங்க இருக்குன்னு சொல்றச்சே அத்தனை அபாவங்களும் ஒரு இடத்துல சேர்றது அந்த ஹரதத்துல. அந்த அபாவங்களுடைய சேர்க்கை சமுதாயம் கூட்டம் இருக்கு. இதுதான் வன்னிர் நாஸ்திங்கிற பிரதீதிக்கு விஷயமாகிறதா? இல்லையா அந்த கூட்டம் பாட்டுக்கு இருக்கு, வன்னிர் நாஸ்தின்னு நான் சொல்லக்கூடிய அபாவம் சாமான்யாபாவங்கிறது தனியா அப்படின்னு விசாரம். இதுதான் சாமான்யாபாவ பிரகரணம்னு ஒரு பிரகரணத்துல இவர் தத்துவ சிந்தாமணிக்காரர் விசாரிச்சிருக்கார். அப்ப அவர் தனியா சொல்லணுங்கிறார். தத்துவ சிந்தாமணிக்காரருடைய அபிப்பிராயம் என்ன, தாரிக்காருடைய அபிப்பிராயம் என்னன்னா, இந்த சமுதாயம் இருக்கே விசேஷாபாவ கூட்டம், இந்த கூட்ட ஆதிரிக்தமாக சாமான்யாபாவத்தை தனியாக சொல்லியாகணும். அதுக்காகவே அந்த புத்தகம் வந்தது, அந்த பிரகரணம் வந்திருக்கு. இவர் என்ன சொல்றாருன்னா, அந்த கூட்டத்தை தவிர்த்து ஒரு சாமான்யாபாவம் சொல்லணும்னு சொல்றீங்க, அதுக்கும் இந்த பிராகபாவம் சொன்னீங்க, இது ரெண்டுக்கும் தான் சுந்தோபசுந்த நியாயத்தை கொண்டு வரும். அதனால பொதுவா கடோநாஸ்தின்னு சொல்லக்கூடிய அத்தியந்தாபாவத்தை இவர் இல்லைன்னு சொல்லல.
இந்த விசேஷாபாவத்தை தவிர்த்து சாமானியாபாவம்னு ஒண்ணு சொல்லணும்னு சொல்றே, அந்த சாமானியாபாவத்துக்கும் அந்த பிராகபாவத்துக்கும் இது ரெண்டும் ஆண்டா நமக்கு அப்படின்னு கொண்டு போறோம். இப்ப அதற்கு அந்த இடத்துலதான் இப்ப மறுபடியும் தத்துவ சிந்தாமணிக்காரர் சொன்ன யுக்தியே இங்க வரப்போம். இது எதுக்காக சொல்றதுன்னு சொன்னா, இப்ப பாருங்க, விசேஷாபாவங்களை காட்டிலும் சாமானியாபாவத்தை தனியாக சொல்லணுங்கிறதுக்கு அந்த கிரந்தக்காரரை சொன்ன ஒரு யுக்தியை இப்ப எடுத்து விட போற ஒரு பக்ஷி. அப்புறம் அதுக்கு வேற சமாதானம் வரும். நனு யாவத் விசேஷாபாவ நிச்சயேபி ரூபம் வாயுவృత్తిனவா வாயு ரூபவான்னவா இது ரூபாபாவ சந்தேகாத் நிஷ்டிதே ச சம்சயாயோகாத் யாவத் விசேஷாபாவான்ய சாமான்யாபாவ சித்தி. இதுதான் பூர்வபக்ஷம். யாவத் விசேஷாபாவம்னா விசேஷாபாவங்களுடைய கூட்டம், தது அந்நிய இதை காட்டிலும் வேறான சாமான்யாபாவம் ஒண்ணு சித்திக்கிறது. பிரமாணம் சொல்லு, பிரமாணம் சொல்லு. இந்த ரூபம் எதுல எல்லாம் இருக்கு? பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு நவதிரவின்னு சொல்லிட்டு பிருத்திவி அப்பு தேஜஸ் இதுவரையில் உண்டு, ரூபம் உண்டு. வாயுலேருந்து ஆரம்பிச்சு எதுக்கும் ரூபம் இல்லை இல்லையா? இப்ப பிருத்திவியில ரூபம் உண்டுன்னு உங்களுக்கு தெரியும், ஜலத்துல உண்டுன்னு தெரியும், தேஜஸ்ல உண்டுன்னு தெரியும், வாயுல தெரியாதுன்னு வச்சுக்கோ. இது மூணுல தெரியும். உண்மையில வாயுல ரூபம் கிடையாது, இதுக்கு மேல எதுலையுமே ரூபம் கிடையாதுங்கிறது வாஸ்தவம்னு இருந்தாலும் ஒருத்தருக்கு தெரியாது. தெரியாத சமயத்துல இவ்வளவு தெரியும், வாயுன்னு ஒண்ணு இருக்கே, அந்த வாயுல பிருத்திவி ரூபம் அதுல இருக்க முடியாது. சரி, ஜலத்தினுடைய ரூபம் அதுவும் முடியாது, இருக்க முடியாது. தேஜஸ்தனுடைய ரூபம் வாயுல இருக்குமானா அதுவும் கிடையாது. அப்படியானால் இந்த மூணு விதமான ரூபாபாவம் இருக்கே, மூணு ரூபாபாவம் அதனுடைய கூட்டம் எனக்கு இருக்குன்னு தெரிஞ்சுடுதா இல்லையா? வாயுல மொத்தம் எவ்வளவு ரூபங்கள் உண்டோ அத்தனை ரூபங்களுடைய அபாவ சமுதாயத்தை அவன் தெரிஞ்சுன்னு விட்டான். எங்க? வாயுல. ஏன்னா அவன் இவ்வளவுதான் மொத்தமே ரூபம். பிருத்திவியில உண்டு, ஜலத்துல உண்டு, தேஜஸ்ல உண்டு. இந்த ரூபம் பிருத்திவி ரூபம் உண்டா வாயுலன்னு கேட்டா கிடையாதுன்னு சொல்றான். ஜல ரூபம் கிடையாது, தேஜோ ரூபம் வாயுல கிடையாது. அப்ப எல்லாரும் தெரிஞ்சிருக்கே, அப்ப கூட்டம் தெரிஞ்சிருக்கு, ரூபாபாவ கூட்டம் தெரிஞ்சிருக்கு. ஆனா அவன்கிட்ட கேட்டா வாயுல ரூபம் உண்டா இல்லையா அப்படின்னு கேட்டா தெரிய சந்தேகம். வாயு ரூபவான் இது தெரியுமா? பிருத்திவி ரூபம் நாஸ்தி, ஜலரூபம் நாஸ்தி, தேஜோ ரூபம் நாஸ்தி. ஆக விசேஷாபாவ கூட்ட நிச்சயா வர்த்ததே. இந்த கூட்டம் தெரிஞ்சிருக்கு, வாயு ரூபவானவானா தெரியாது சந்தேகம். அப்படின்னா என்னாச்சு? அந்த சம்சயத்துல நீங்க உள்ளுக்கு வந்து பார்க்கணும். ரூபவான் நவா அப்படின்னு 2 கோட்டி இருக்கு இல்லையா? வாயுல ரூபம் உண்டா ரூபம் இல்லையா அப்படின்னு சொல்றேன். ரூபம் உண்டாங்கிறது பிரச்சனை இல்லை, ரூபம் இல்லையான்னு இன்னொரு கோட்டி வருது. அப்ப இல்லைங்கிறது அபாவமாச்சு. அந்த அபாவம் எதுவா இருக்கணும்? இந்த நமக்கு தெரிஞ்ச இந்த கூட்டமா இருக்காது. இந்த ஏன்னா கூட்டம் தான் தெரிஞ்சிருக்கே, தெரிஞ்சிருந்தா அப்ப சந்தேகம் வர முடியாது. அதனால அந்த சந்தேகத்துல ஒரு கோட்டியாக விஷயமாக கூடிய அபாவம் இந்த விசேஷாபாவ கூட்டத்தை காட்டிலும் வேறான சாமான்யாபாவமாக இருக்கணும். எப்படி கண்டுபிடிச்சார்? ஆக சாமான்யாபாவத்தை விசேஷாபாவத்தை காட்டிலும் வேறானதாக ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு இப்படி ஒரு யுக்தியை அவர் கண்டுபிடிச்சு சொன்னார். தத்துவ சிந்தாமணிகா இதெல்லாம் அங்க உள்ள புத்தகம், அங்க உள்ள கிரந்தம் தான் இது. இதுக்கு மேல வரப்போறது பூரா இங்க தத்துவ சிந்தாமணியில உள்ள சாமான்யாபாவ பிரகரணமும் அதுக்கு உள்ள இருக்கிற தீர்ஹிதியும் தான். அதையே அப்படியே எடுத்து போட்டுட்டார். அப்புறமா ஒரே ஒரு வார்த்தை தான் இவருடையது. எல்லாம் அப்படியே சொல்லிவிட்டு போனா போறது அப்படின்ட்டு இது கண்டனம் பண்ணினார். அதுதான் இவருடைய சொந்தம், வேற ஒண்ணு. யாவத் விசேஷாபாவ நிச்சயே அப்படி எல்லா விசேஷாபாவமும் வாயுவில இருக்கு. விசேஷாபாவம்னா ரூப விசேஷாபாவம்னு வச்சுக்கணும். பார்த்திவ ரூப அபாவம், ஜலிய ரூபாபாவம், தேஜோ ரூபாபாவம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. நிச்சயம், சந்தேகம் இல்லை. இந்த நிச்சயம் இருந்தாலும் ரூபம் அதானே, ரூபம் வாயுவிருத்தி நவா, இப்படி சந்தேகம் வரணும். ரூபம் வாயுவில் இருக்குமா இருக்காதா சந்தேகம் வரலாம். அதே சமயத்துல வாயுவில ரூபம் இருக்கா இல்லையா, இது 2 விசேஷ விசேஷண காலத்துல வித்தியாசம். அவளுடைய இது படி கொஞ்சம் வித்தியாசப்படும்.
ரூபத்தை பத்தின சம்சயமாகும். ரூபம் வாயு விருத்தினவான்னு சொல்றத வாயு ரூபவான்னவான்னு சொன்னா இது வாயுவை பத்தின சம்சயமா. விசேஷம் இதாது. ரூபம் வாயுல இருக்கக்கூடியதாகுமா ஆகாதா அப்படின்னா ரூபத்தை பத்தின சம்சயம். வாயுவானது ரூபம் உள்ளதாக இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொன்னா வாயுவை பத்தின சம்சயம். இந்த மாதிரி வித்தியாசப்படுத்துறான். ரூபம் வாயு விருத்தினவா வாயு ரூபவான்னவா இது ரூபாபாவ சந்தேகா. இப்ப சந்தேகம் வருது. இப்ப சாமானிய அபாவத்தை தனின்னு சொல்லலேன்னு வச்சுங்கோ. இந்த யாவத் விசேஷ அபாவம் தான் சொன்னா யாவத் விசேஷ அபாவம் தான் இவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கே, நிச்சயம் இருக்கே. நிச்சயம் இருந்தா சந்தேகம் எப்படி வர முடியும் அந்த விஷயத்துல? அதனால சந்தேகத்துக்கு உபபத்தி இல்லை. நிஷ்டிதேச்ச சம்சயா யோகா. அதனால என்ன சொல்லணும், சந்தேகமும் வருது. இந்த சந்தேகத்தை உபபத்தியை சொல்றதுக்காக யாவத் விசேஷாபாவ அந்நிய சாமான்யாபாவ சித்தி. இதுக்கு மேல அதான்னு திருத்திக்கிடும். அதகான்னு இருக்கு. அதகா தானே, அதகா இல்லை அதா. இதுக்கு மேல அடுத்த கேள்வி. இன்னும் பூர்வபக்ஷத்துக்கு மேல கேள்வி. பூர்வபக்ஷி பதில் சொல்லி முடியல. பூர்வபக்ஷத்துக்குள்ளேயே நடுப்புற இன்னொருத்தன் கேட்டான், இந்த சம்சயத்துக்கு நான் வேற எதுனா ஒரு சொல்லுவேனே, இந்த சம்சயம் வராது அதுக்காக சாமானிய அபாவத்தை தனியா ஒத்துக்கணும்னு நீங்க சொல்றேன் இல்லையா? அப்படி ஒண்ணும் இல்லை. சாமானியாபாவத்தை தனியா ஒத்துக்காவிட்டால் கூட இந்த சம்சயத்துக்கு நான் ஒரு உபபத்தி சொல்லிடுவேன். அதனால விசேஷாபாவ கூட்டமே போறோம், தனியா ஒரு சாமானியாபாவம் வேண்டாங்கிற கட்சிக்காரன் அந்த பூர்வபக்ஷி மேல ஒரு சந்தேகத்தை எழுப்புறான். அத ஏதாவந்தேவ ரூபாணி நிச்சய தசாயாம் ஏதாதிருஷ சம்சயஸ்ய அனனுபூயமானத்வேன தது அனிஷ்டய தசாயாமேவ ஏதாதிருஷ சம்சயோ வாக்கியா. இது வரட்டும். இது அந்த தீதித்தியில உள்ள விஷயம் தான். என்ன சொன்னா, இந்த ஆளுக்கு எத்தனை தரிசான ரூபம் அப்படின்னு கேட்டா, இதுல பிருத்திவி ரூபம்னு ஒண்ணு ஒரு விபாகம், ஜல ரூபம்னு இன்னொரு விபாகம், தேஜோ ரூபம்னு இன்னொரு விபாகம். இந்த மூணு திருசுதான் ரூபம். ஏதாவந்தேவ ரூபாணி அப்படிங்கிறது இவனுக்கு தெரியுமா? சந்தேகப்படுறவனுக்கு வாயுல ரூபம் இருக்கா இல்லையான்னு சந்தேகப்படுறவனுக்கு இது தெரியாது. பிருத்திவியில ரூபம் இருக்கு, ஜலத்துல ரூபம் இருக்கு, தேஜத்துல ரூபம் இருக்குங்கிறது தெரியுமே தவிர ரூபங்கிறது இவ்வளவுதான், இவ்வளவு திருசுதான் அப்படின்னு தீர்மானமா தெரிஞ்சால் அப்புறம் வாயுல அவனுக்கு சந்தேகம் வராது, ரூபம் இருக்கா இல்லையா இல்லையா? அதனால ஏதாவந்தேவ ரூபாணின்னு ரூபத்தினுடைய இயத்தா நிச்சயம் இருக்கும் காலத்துல வாயுல சம்சயம் வராததுனாலே, அனுபவத்துல இல்லாததுனாலே இந்த சந்தேகப்படுறவனுக்கு இத்தனைதான் ரூபம்ங்கிற நிச்சயம் இல்லேன்னு ஆச்சு இல்லையா? ரூப இயத்தா நிச்சயம். இது இயத்தா நிச்சயம்னு சொல்றது. இத்தனைதான் ரூபங்கள் என்கிற அவன் கணக்கு பண்ணி இவ்வளவுதாங்கிறது தெரியாது. இதுல இருந்து என்ன தெரியுது, இந்த சம்சயத்துக்கும் இந்த நிச்சயத்துக்கும் பிரதிபத்திய பிரதிபந்தக பாவம் சொல்றது ஒரு சின்ன இதை ஒத்துக்க வேண்டியிருக்கு. என்னன்னு சொன்னா, தது அனிஷ்டய தசாயாமேவ ஏதாதிருஷ சம்சயோ வாக்கிய. ஏதாவந்தேவ ரூபாணிங்கிற நிச்சயம் இல்லாமல் விசேஷாபாவ நிச்சயம் வந்தால் அப்போ சம்சயம் வரும். ஏதாவந்தேவ ரூபாணின்னு நிச்சயம் இருந்து ஏதாவந்தேவ ரூபாணி நிச்சயம் இருந்தால் அப்ப சம்சயம் வராது. என்னன்னா, சாமானிய அபாவத்தை தனியா சொல்ல வேண்டாம். யாவத் விசேஷ அபாவமும் ஒன்னா சேர்ந்ததுன்னா அதுதான் சாமானிய அபாவம். அப்ப எப்படி யாவத் விசேஷ அபாவமும் சேர்ந்து கொடுத்தே இவனுக்கு எப்படி சந்தேகம் வருது அப்படின்னு நீங்க விசாரிக்கிறேன் இல்லையா? நான் என்ன சொல்றேன், அந்த யாவத் விசேஷாபாவ கூட்ட நிச்சயம் இருந்தாலும் ரூபங்கள் இத்தனைதான்னு நிச்சயம் இல்லாத சமயத்துல இந்த நிச்சயம் இருந்தாலும் சந்தேகம் வரும். ரூபங்கள் இவ்வளவுதாங்கிற நிச்சயம் இல்லாத சமயத்துல யாவத் விசேஷாபாவம் நிச்சயம் இருந்ததுன்னா போறோம், சந்தேகமே வராது. யாவத் விசேஷாபாவமே இருக்கட்டும், அது யாவத்துங்கிறது இவனுக்கு தெரியணும்னு சொல்லலையே. இருக்கிற யாவத்தும் தெரிஞ்சு போச்சு. இப்ப வாயுல இந்த ரூபம் இல்லை, அந்த ரூபம் இல்லை, ஜல ரூபம் இல்லை, தேஜஸ் ரூபம் இல்லை, பிருத்திவி ரூபம் இல்லைன்னு சொன்னா இதுதானே யாவத் விசேஷாபாவம். இதுக்கு மேல இன்னொரு புது ரூபம் கிடையாது. அப்ப இவனுக்கு இது மூணும் தெரிஞ்சிருக்குன்னு சொன்னா யாவத் விசேஷாபாவ நிச்சயம் இருக்குன்னு ஆச்சு. இப்படி இருந்தாலும் அதுல ரூபம் இருக்கா இல்லையான்னு சந்தேகப்படுறான். அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, இவ்வளவுதான் ரூபம்னு அவனுக்கு தெரியாது. இதுக்கு மேலேயும் இருந்தாலும் இருக்கலாமோ, யாரு கேட்டா? நமக்கு தெரிஞ்சு இந்த 3 ரூபம் தான், தெரியாத ரூபம் ஏதாவது இருந்தா என்ன பண்றதுங்கிற சந்தேகம் அவனுக்கு. அப்படி சந்தேகம் இருக்கிறதுனால
வாயு ரூபவான்வானவான்னு கேட்டா பதில் சொல்ல முடியல, சந்தேகமா இருக்கு. சரிதானே? அப்ப என்னாச்சு, யாவத் விசேஷாபாவ நிச்சயம் உள்ளவனுக்கு கூட இந்த மாதிரி சந்தேகம் வரணும்னு சொன்னால் எப்ப வரும்னா இத்தனைதான் ரூபம்னு நிச்சயம் இல்லாத சமயத்துல தான் வரும் அப்படின்னு ஒரு காரியகாரண பாவத்தை வச்சுடுவோம். அதாவது அந்த சம்சயத்துக்கு நிச்சயம் பிரதிபந்தகம்னு சொல்லணும். சமான விஷயகமான சம்சயத்துக்கு அதே தத்விஷயகமான நிச்சயம் பிரதிபந்தகம் சொல்லணும். ஆனா எப்போ பிரதிபந்தகமாகும் அப்படின்னு கேட்டால் இவ்வளவுதான் ரூபம்னு நிச்சயம் இல்லாத சமயத்துல தான், இல்ல இருக்கிற சமயத்துலதான், நிச்சய அபாவதசாயாம் தான். இன்னொரு தடவை சொல்றேன் கொஞ்சம். அதாவது இங்க வாயுவுல ரூபம் இருக்கா இல்லையா இது சந்தேகம். இல்லையான்னு சொல்லிக்கிற சந்தேகம்னா அது ரூப அபாவ கோட்டி. ரூப அபாவம்னு சொன்னா ரூப விசேஷாபாவங்கள் எல்லா அபாவமும் சேர்ந்து மொத்தம் கூட்டம். இந்த கூட்டம் தான் இவனுக்கு தெரிஞ்சிருக்கேன். இது தெரிஞ்சிருந்தா அந்த சம்சயம் வரக்கூடாது. இவனுக்கு தெரிஞ்சிருக்கு, எப்படி சந்தேகம் வந்ததுன்னு கேட்டேன். ஏன்னா சம்சயத்துக்கு அந்த நிச்சயம் பிரதிபந்தகம் சமான விஷயமா இருக்கு இல்லையா? அப்போ அந்த நிச்சய பிரதிபந்தகம் வந்ததுன்னு சொன்னா நான் என்ன சொல்றேன், அந்த இடத்துல இத்தனைதான் ரூபங்கிற நிச்சயம் இன்னும் ஒண்ணு இல்லாததுனால இவனுக்கு சம்சயம் வந்தது. இத்தனைதான் ரூபம் அப்படிங்கிற நிச்சய அபாவம் இருக்கு. இந்த அபாவம் இருந்தால் இந்த யாவத் விசேஷாபாவ கூட்ட நிச்சயம் கூட சம்சயத்துக்கு பிரதிபந்தகம் ஆகாது. உங்களுடைய பட்சம் என்ன? உங்களுடைய பட்சம் என்னன்னா இப்படி எல்லாம் நிச்சயம் இருந்து கூட அவனுக்கு சந்தேகத்துக்கு விஷயமா இருக்கக்கூடிய அபாவம் இந்த யாவத் விசேஷ அபாவத்தை காட்டிலும் கூட்டத்தை காட்டிலும் வேறாக இருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்ற யுக்தி. நான் சொல்றது அப்படி இருக்க வேண்டாம், இதுலயே சந்தேகம் வரலாம். ஏன்னா இவனுக்கு இத்தனைதான் ரூபங்கிற நிச்சயம் கிடையாது. ஏதாவந்தேவ ரூபாணின்னு நிச்சயம் இல்லாததுனாலே யாவத் விசேஷாபாவம் தெரிஞ்சே இருந்தாலும் அதுல சந்தேகம் வரலாம். அத ஏதாவந்தேவ ரூபாணி நிச்சயதசாயாம் ஏதாதிருஷ சம்சயஸ்ய அனனுபூயமானத்வேன தது அனிச்சயதசாயாமேவ ஏதாதிருஷ சம்சயோ வாச்சியः ததா ச ரூபத்வம் பார்த்திவ ஆப்ய தைஜச ரூபத்ரிதயாதிரிக்த விருத்தி பவிஷ்யதி இத்யதிக சம்பாவனையா நிச்சிதேஷ்வேவ சம்சயா. இப்ப சந்தேகத்துக்கு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா நிச்சயமா இதுலயே சந்தேகம் சொல்லிக்கலாம். எது அந்த கூட்டத்தை தவிர தனியா ஒரு அபாவத்தை சொல்ல வேண்டியதில்லை விஷயமா இதே சந்திக்தம்னு சொல்லலாம். இந்த பிரக்கிரியை அவர் அந்த இதுல சொல்லியிருக்கார். சாமானிய லட்சணா பிரத்யாசத்தை கண்டனம் பண்ற இடத்துல தெரிஞ்ச தூரத்திலேதான் அவனுக்கு திருப்பி சந்தேகம் வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி நீங்க சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? அதிக சம்பாவனையா இவனுக்கு ஒரு சமயம் இருக்கலாம். அதாவது பிருத்திவி ரூபத்துல ரூபத்துவம் இருக்கு, ஜல ரூபத்துல ரூபத்துவம் இருக்கு, தேஜோ ரூபத்துல ரூபத்துவம் இருக்கு. அப்படின்னா அந்த ரூபத்துவம் பார்த்திவ ரூப, ஜலீய ரூப, தேஜோ ரூபத்ரயத்திலையும் இருக்கு. ஆனால் ஏதது அதிரிக்தத்துல இது இருக்குமா இருக்காதான்னு சந்தேகம். எது ரூபத்துவம் அதிரிக்த விருத்தி நவா, அதிரிக்த ரூபத்துல இந்த ரூபத்துவம் உண்டா இல்லையான்னு தெரியாது. ரைட். இந்த மாதிரி சந்தேகம் இருந்துருக்குன்னா, இது தெரியாம இருந்ததுன்னா வாயுல சமுதாய நிச்சயம் ரூப அபாவ சமுதாய நிச்சயம் இருந்தாலும் சந்தேகம் வரலாம் அப்படின்னு. உக்த சம்பாவனா விரக சககிருத நிச்சயத்தை இவ பிரதிபந்தகத்வாதிதி சேத் நான் யாரு கண்டிக்கிறான்னா பூர்வபக்ஷி கண்டிக்கிறார். இந்த அதற்கு இன்னும் இந்த பூர்வபக்ஷம் முடியல. இது சேன்னா ஏவம் பிரதிபந்த கல்பனை மானாபாவா. இந்த பூர்வபக்ஷம் ரொம்ப நீட்டமா போறது. நம்ம பூர்வபக்ஷத்துக்கு தான் நிறுத்த போறோம். அப்புறமா கடைசியில போய்தான் இது பதில் வரப்போம். ஏவம் பிரதிபந்த கல்பனை மானாபாவா. நீங்க என்ன சொன்னீங்க? அந்த சம்சயத்துக்கு நிச்சயம் பிரதிபந்தகம், நிச்சயம் கூட அந்த ஒரு ஏதாவந்தேவ ரூபாணிங்கிற நிச்சய அபாவ சககிருத நிச்சயம்தான் பிரதிபந்தகம்னு சொன்ன இல்லையா? அப்படி பிரதிபந்தக பாவம் சொல்றதுல ஒன்றும் பிரமாணம் கிடையாது. சாதாரணமா இந்த திஷாதயுஷா விரக விசிஷ்ட சித்தி அபாவ பக்ஷத்தான்னு சொல்லுவாங்க. இந்த பட்சத்தைய சொல்றச்ச சித்திங்கிறது அனுமதிக்கு பிரதிபந்தகமா. அதாவது நீங்க எதை அனுமானம் பண்ண போறீங்களோ அந்த ஏற்கனவே சித்தம் அப்படின்னு சொன்னா அப்ப அனுமானம் பண்ண முடியாது, பண்ண வேண்டியது இல்லை, தெரிஞ்சிருக்கு.
அப்ப அந்த சித்திங்கிறது அந்த அனுமானத்துக்கு பிரதிபந்தகம் சொல்றோம். ஆனால் இந்த அனுமானத்துக்கு அது எப்போ பிரதிபந்தகம் ஆகும்னு சொன்னா யுஷாதயுஷா விரக விசிஷ்டமா இருந்தா தான். யுஷாதயுஷையே இருந்து கொடுத்துன்னு வச்சுங்க, அப்ப சித்தி ஒண்ணும் பண்ணாது, அனுமானம் பண்ணலாம், அனுமானம் பண்ணிக்கலாம். அதனால என்ன சொல்லணும், யுஷாதயுஷா விரக விசிஷ்ட சித்தியானது பிரதிபந்தகம். அதே மாதிரி இங்க ஏதாவந்தேவ ரூபாணி அப்படின்னு சொல்லி தெரியாத சமயம்னா அதிக சம்பாவனா விரக சககிருத நிச்சய யாவத் விசேஷாபாவ நிச்சய ரூபாபாவ விஷயக சம்சய பிரதிபந்தகா அப்படின்னு சொல்றோம். அப்ப நீங்க பிரதிபந்தகதாவச்சேதத்தை பெருசா தீர்க்கமா சொல்ற, ஒரு விசிஷ்டமா போட்டு வெறும் நிச்சயம் பிரதிபந்தகம் இல்லை, இந்த மாதிரி அதிக சம்பாவனா விரக சகிருத அப்படின்னு சொல்றேன் இல்லையா. அதனால இந்த இது பெருசா போச்சு, பிரதிபத்தி பிரதிபந்தக பாவத்துல அதிகப்படியா சேர்த்து குருபூதமாக போச்சு. இதுக்கு ஒன்றும் பிரமாணம் இல்லை. சரியா? இதே நீங்க சாமானியாபாவத்தை தனியா ஒத்துண்டேன்னு வச்சுங்கோ, அப்ப கவலையே இல்லை, இந்த மாதிரிலாம் அதிகமா போட வேண்டாம். ஏன்? உங்களுடைய சந்தேகத்துக்கு விஷயமா இருக்கக்கூடிய அபாவம் வேற. ரூபம் அஸ்திவா நவா அப்படின்னு சொன்னா அந்த ரூப சாமானியாபாவம் சந்தேகத்துக்கு விஷயம். உங்களுக்கு தெரிஞ்ச ரூபாபாவங்கள்லாம் என்ன? அது வாயு ரூப, பிருத்திவி ரூபாபாவம், ஜல ரூபாபாவம்னு ரூப விசேஷாபாவம் தெரிஞ்சிருக்கு. அது கூட்டமே தெரிஞ்சுக்கிட்டோம், பரவாயில்ல. ஆனா சந்தேகத்துக்கு விஷயம் ரூப சாமானியாபாவம். ஆக கூட்டத்தை காட்டிலும் சாமானியாபாவத்தை தனியா ஒத்துண்டுட்டோம்னா அப்ப நமக்கு இந்த பிரதிபந்தக பாவத்தை பெருசா கஷ்டப்பட்டு குருபூதமாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு இந்த பூர்வபக்ஷின்னா நையாயிகன் சொல்றான்னு வச்சுக்கோங்க. நையாயிகன் இப்ப சொல்றான், நான் ஏவம் பிரதிபந்தக கல்பனே மானாபாவா. இன்னும் இதுவரை சொல்லிவிட்டேன். உக்த சம்பாவனா விரகதசாயாம் அப்படி ஏதாதிருஷ சம்சய தரிசனாச்ச. நான் இதை வச்சுட்டு கொஞ்சம் ஜாகிரதையா மாற்றி சொன்னேன். அவன் இப்ப கேள்வி கேட்ட என்ன சொன்னான்னா, அதிகப்படியான சந்தேகம் இருக்கிறவனுக்கு யாவத் விசேஷாபாவம் நிச்சயம் இருந்தாலும் சந்தேகம் வருது, அதனால இந்த சம்சய விசிஷ்டம் அப்படின்னு பிரதிபந்த பாவம் சொன்னான். நான் என்ன சொல்றேன், அவனுக்கு இவ்வளவுதான் ரூபம் அப்படின்னும் தெரியாது, இவ்வளவுதான் ரூபம் இவ்வளவுதானா அதிகமா இருக்கா அப்படின்னு சந்தேகம் இருக்கணுங்கிறது கூட இல்லை. இதை பத்தி அவன் சிந்திக்கவே இல்லை. சரியா? இந்த ரூபம் இல்லை, அந்த ரூபம் இல்லை, அந்த 3 ரூபங்கள் கிடையாது, ரூபம் உண்டா இல்லையா, சந்தேகம்தான். சந்தேகம் வந்து கொடுத்தோம், இந்த 3 ரூபமும் கிடையாதுன்னு சொல்லியாச்சு, பாகுல ரூபம் உண்டா இல்லையா, சந்தேகம் வருது இல்லையா. அதனால என்ன சொல்றாரு இவர், உக்த சம்பாவனா விரகதசாயாம் அப்படி ரூபத்தும் அதிருப்த விருத்தி பௌத்திவா நவா அப்படிங்கிற சந்தேகம். சம்பாவனான்னு சொன்னா அதுவும் ஒரு சம்சயம்தான். சம்சயத்துல ஒரு கோட்டியில அதிகப்படியாக இது இருக்குன்னு சொன்னா அது சம்பாவனான்னு சொல்றது. அந்த சந்தேகம் இல்லாத சமயத்துல கூட இந்த சந்தேகம் தெரியுது, எல்லா இந்த ரூபம் இல்லை, அந்த ரூபம் இல்லை, 3 ரூபமும் கிடையாது, ரூபம் உண்டா இல்லையா சொல்ல முடியல அப்படின்னு சொன்னாக்க அப்ப விஷயத்தை தான் மாத்தியாகும். அதான் சொல்றேன். நானும் அப்ப இன்னொரு இதுமேலேயே இன்னொரு கேள்வி, இதே யுக்தியை வச்சு இன்னொரு பக்கத்துல மாட்ட வைக்கிறேன்னு இந்த கேள்வி கேட்கிறேன். நீங்க என்ன சொல்ற, இந்த சம்சயத்துல ரூபம் அஸ்தி ரூபம் நாஸ்தி, இந்த 2 கோட்டி இருக்கு இல்லையா, இந்த ரூபம் நாஸ்தின்னு சந்தேகத்துக்கு விஷயமாயிடுத்தேங்கிறதுக்காக நீங்க இந்த ரூப சாமானியாபாவத்தை ரூப விசேஷாபாவத்தை காட்டிலும் தனியா சொல்லணும்னு சொல்றேன். நான் இன்னொன்னு கேட்கிறேன், அந்த ரூபம் அஸ்திவாங்கிறதும் ஒரு கோட்டி இதுல இருக்கோ இல்லையோ, உங்களுக்கு தெரிஞ்ச ரூப விசேஷத்தை காட்டிலும் ரூப சாமானியன்னு ஒண்ணு தனியா சொல்லுவேடா, கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாரு. இந்த ரூபம் பார்த்திவ ரூபம், அந்த ரூபம்னு ஒவ்வொரு ரூபமும் இல்லைன்னு சொல்றதுக்கு எந்த ரூபம் சொல்றீங்களோ இந்த ரூப விசேஷத்தை காட்டிலும் ரூப சாமானியத்தை ஒன்றும் தனின்னு சொல்ல மாட்டோம், ரூபம் அஸ்திவானவான இல்லையா. அதே மாதிரி ரூப விசேஷாபாவ கூட்டத்தை காட்டிலும் ரூப சாமானியாபாவத்தை ஏன் தனின்னு சொல்லணும் அப்படின்னு இவன் கேள்வி கேட்க. நானும் யதா யாவத் விசேஷாபாவேभ्यः அதிரிக்தः சாமானியாபாவः ரூபஸ்ய சம்சய கோட்டிஹி, அந்த சம்சயத்துல ஒரு கோட்டியாக அமைஞ்சிருக்கோ, ததா ரூப சாமான்யமபி, அது அபாவம் இது பாவம், ரூப சாமான்யமபி யாவத் விசேஷேभ्यः அதிரிக்தம் சம்சய கோட்டிஹி ந அபியுபகந்தும் சக்கியதே, சொல்ல முடியாது. விசேஷாபாவங்களை காட்டிலும் சாமானியாபாவம்னு ஒண்ணு சரி தனியா இருக்கு,
விசேஷ ரூபங்களை காட்டிலும் சாமானிய ரூபம்னு ஒண்ணு தனின்னு சொல்ல முடியும். நான் அபியுபகந்தும் சக்கியது. ததாச்ச கதம் ரூபஸ்ய சம்சய கோட்டித்துவம். நீ வேறன்னு சொன்னாலும் ரூபம் அந்த சம்சயத்துல எப்படி கோட்டியாக முடியும்? ஏன்னா அதுக்குதான் பிரதிபந்தகமான நிச்சயம் இருக்கே, இல்லைங்கிற நிச்சயம் இல்லையா? அப்ப ரெண்டுக்கும் தனியா சொல்ல வேண்டியது வந்துடும். ரூபா சாமானியாபாவம் தனி, ரூப சாமானியங்கிறது தனி அப்படின்னு ரொம்ப ஆபத்துல விடுவீங்க. அது அது யாரும் ஒத்துக்க மாட்டான், அந்த மாதிரி வழக்கம் இல்லை. ததாச்ச கதம் ரூபஸ்ய சம்சய கோட்டித்துவம் சர்வ ரூபாபாவ நிச்சயா. அது சம்சய கோட்டி ஆகட்டுமேன்னு கேட்க முடியாது. ஏன்னா எல்லா ரூபமும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இருக்கிற ரூபம் இந்த 3ல இருக்கிற ரூபம் தான். நிஜமா இத்தனை தானே இருக்கு, அதெல்லாம் இல்லைன்னு நிச்சயம் ஆயிடுச்சுன்னா ரூபம் சம்சயத்துக்கு விஷயமா ஆக முடியாது. எதி தூ நீலபீதாத்யபாவத்வேன நிச்சயேபி ரூபாபாவத்வேன அனிச்சயாத் ரூப சம்சயான்னு திருத்திக்கணும். ரூபா சம்சயான்னு இருக்கு. ரூப சம்சயா இது ப்ரூஷே. அப்ப இப்படி சொல்லிடலாமா? ஒரு பதில் இப்படி நீ சொன்னையானா இவனே ஆரோபணம் பண்ணிக்கிறான். நீலம் பீதம் ரூபம் எத்தனை விதம்? ஏதோ 7 விதம்னு சொல்றான். நீலம் ரூபம் பீதம் அப்படி வரிசையா சொல்லிட்டு. ஆமா இல்லையா? ஒரு 7 விதமா சொல்லிட்டு இருக்காளா? நீலம் உண்டா? இல்ல. பீதம் உண்டா? இல்ல. அப்படின்னு நீலத்துவம் பீதத்துவம் இத்தியாதி ரூபேண அபாவம் நிச்சயமா இருக்கு. ஆனா ரூபத்வேன ரூபேண அபாவ நிச்சயம். அதனால ரூபம் நீலம் இல்ல, பீதம் இல்ல, சரி ரூபம் இருக்கா இல்லையானா சந்தேகம். அப்ப நீலத்துவ பீதத்துவாதி ரூபேண அபாவ நிச்சயம் இருக்கு. ஆனா ரூபத்துவங்கிற ஒரு பொதுவான தர்மத்தை வச்சுட்டு தேன ரூபேண அபாவ நிச்சயம் இல்லை. அதனாலதான் அங்க சந்தேகம் வந்துடுத்து. ரூபவான்னவான்னு சந்தேகம் வருது அப்படின்னு நீ இங்க சொன்னேன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா சமான பிரகாரகம் இல்லை. ரூபத்துவம் வேற தர்மம், நீலத்துவம் பீதத்துவம் ரூபத்துவங்கிறது வியாபக தர்மம், எல்லாத்துலயும் வரக்கூடிய தர்மம். நீலம் பீதம் அப்படின்லாம் சொன்னாக்கா அதுல உள்ள தன்மைங்கிறது விசேஷம். நீலம் இல்ல பீதம் இல்லை, வாயு நீளமா இல்ல வெளுப்பா இல்லை அப்படின்னு தெரியும். ஆனா ரூபவான் இல்லை அப்படிங்கிறது தெரியாது. அதனாலதான் சந்தேகம் வந்தது. எப்படி சொல்லலாமே அப்படின்னு கேட்டால் இதி யதி புருஷே ததா கிம் சாமான்யாபாவேன. இதே நீலபீதங்கள் தானே ரூபமும். அது தனியா ரூபம்னு ஒண்ணு கிடையாது. நீலம் இல்ல பீத்தம் இல்லை, அது இல்லை, அந்த ரூபம் இல்லை, இந்த ரூபம் இல்லை சொல்றே. அதுதானே எல்லாமே ரூபம் தானே. அது ரூபத்துங்கிறது ஒரு பொதுவான தர்மம். அப்ப அதே மாதிரி அந்த இல்லைங்கிற அபாவத்திலையும் அந்த விசேஷாபாவமே சாமான்யாபாவத்துவேன ரூபேன அந்த சம்சயத்துக்கு விஷயமாகட்டுமே. எதுக்கு விசேஷாபாவத்தை தவிர்த்து சாமான்யாபாவம் ஒண்ணு சொல்லணும்? இவங்க ரெண்டும் துல்லியம். ரூப விசேஷங்களை காட்டிலும் தனியாக ரூபம்னு ஒரு ரூப சாமானியம் எப்படி நீங்க ஒத்துக்கலையோ அதே மாதிரி ரூப விசேஷ அபாவ கூட்டத்தை காட்டிலும் தனியாக ஒரு சாமான்யாபாவம்னு ஒண்ணு தேவை கிடையாது அப்படின்னு அவனுடைய நையாயிகனுடைய பூர்வபக்ஷி பேசினான். இது எதி புருஷே ததா கிம் சாமான்யாபாவேன. இப்படி நீ சொல்றதா இருந்தா அப்ப சாமான்யாபாவமே வேண்டாமே. சாமான்யாபாவோ ரூபஸ்ய சம்சய கோட்டிஹி ததா புருஷே ததா கிம் சாமான்யாபாவேன ரூபத்வாவச்சின்ன பிரதியோகிதாக அபாவத்வேன சம்சய சம்பவா. அதுவேதான். அதாவது இந்த நீலத்வேன பீதத்வேன ரூபேன அந்த ரூபம் நிச்சிதமா இருக்கு. ஆனா ரூபத்துவங்கிற தர்மத்தை எடுத்துட்டு பார்த்தோம்னா சந்தேகத்துக்கு விஷயமா போயிடுச்சு இல்லையா? அதே மாதிரி நீலாபாவம் பீதாபாவம் நீராபாவத்துவ பீதாபாவத்துவ இந்த விசேஷ ரூபேன அபாவம் நிச்சிதமா இருக்கு. ஆனா ரூபாபாவத்துவ ரூபேன நிச்சிதமா இல்லை. அதனாலதான் ரூபவான் நவா ரூபவான் ரூபாபாவவான் வா அப்படின்னு சந்தேகம் வரலாம். எதுக்காக? அதிரிக்தமான ஒரு சாமான்யாபாவம். ரூபத்வாவச்சின்ன பிரதியோகிதாக அபாவத்வேன சம்சய சம்பவம். சரி, இப்போ அவன் கேட்பான், இந்த அபாவத்துல ஒவ்வொரு அபாவத்துல ஒவ்வொரு துவம் இருக்கு. அதாவது நீல ரூபாபாவத்துவம், நீலத்வாவச்சின்ன பிரதியோகிதாக அபாவத்துவம், பீதத்வாவச்சின்ன பிரதியோகிதாக அபாவத்துவம், இதெல்லாம் ஒவ்வொரு அபாவத்திலும் தனித்தனியா இருக்கு. அப்ப ரூபத்வாவச்சின்ன பிரதியோகிதா அவச்சின்ன விட்டுட்டு சொல்றோம். நீலாபாவத்துவம் நீலாபாவத்துல இருக்கு, பீதாபாவத்துவம் பீதாபாவத்துவம், ரூபாபாவத்துவம் எல்லாத்துலயும் இருக்குன்னு சொல்லணும் இல்லையா? அப்ப அந்த ரூபாபாவத்துவங்கிற ஒரு தர்மத்தை அந்த ரூப விசேஷ அபாவ கூட்டத்துல எல்லாத்துலயும் இருக்கும்படியா புதுசா தானே நீ ஒரு தர்மத்தை கண்டுபிடிக்கணும் சொல்லணும். இப்படி சொல்றதுக்கு நீ ரூபாபாவம்னே தனியா ஒண்ணு சொல்ல சாமான்யாபாவத்தை இல்லையா?
ரூபம் நாஸ்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அபாவம், இந்த அபாவத்தை தனியாக சொல்லலாமா, இல்ல ரூபம் நாஸ்திங்கிற பிரதீதியில தெரியக்கூடிய அந்த ரூபாபாவத்துவங்கிற ஒரு தர்மத்தை நீலாபாவ பீதாபாவாதி ரூப அபாவத்திலேயே சொல்லிடலாமா, எல்லா அபாவத்திலையும் சொல்லலாமா? எல்லா அபாவத்திலும் நீ ஒரு தர்மத்தை கூட அதிகப்படியாக கல்பிக்கிற. எனக்கு ரூப அபாவத்தையே உன்னை தர்மிய அதிகமாக சொல்றேன். ரெண்டு பேரும் என்னத்தையும் ஒன்னு அதிகமா பண்ண வேண்டியிருக்கு. இப்போ எதை வச்சுக்கலாம்னு சொன்னா, தர்மி கல்பனாதா தர்ம கல்பனாயாக லகுத்வேனா, அதுக்கு வேகமா சொல்றேன். வேற நீ ரெண்டு பண்ணணும். சாமானியாபாவத்தை தனியா சொல்லிட்டு அதுல ரூபாபாவத்துவம்னு ஒண்ணு தர்மமும் இருக்குன்னு சொல்லணும். தர்மிய கல்பனை பண்ணும் போது தர்மத்தோட சேர்த்து தர்மிய கல்பனை பண்ணணும். நான் சொல்லும் போது அந்த தர்மி சித்தமா இருக்கு, விசேஷாபாவங்கள். புதுசா ஒரு தர்மிய கல்பனை பண்ண வேண்டாம். தர்மியில தர்மத்தை மாத்திரம் கல்பனை பண்றேன், அதுல லாகம் அப்படின்னு பூர்வபக்ஷி அதுக்கு இது சொன்னான். தர்மி கல்பனாதா தர்ம கல்பனாயாக லகுத்வேன யாவத் விசேஷாபாவானாமேவ ரூபத்வாவச்சின்ன பிரதியோகிதாகத்வ கல்பனா அத்தஹ ந யத்கிஞ்சித் அபாவமாதாய கடோ நிரூப இதி பிரதீதி பிரசங்க இதி சேத். ஆக இந்த கடத்வாவச்சின்ன பிரதியோகிதாக அபாவத்துவம் அப்படிங்கிறது எல்லா கட அபாவமும் சேர்ந்து அந்த அபாவ சமூகத்துல தான் இந்த தர்மம் இருக்கும். அதனால ஏதோ ஒரு கட்டம் இல்லை அப்படிங்கிறதுக்காக கடோ நாஸ்தின்னு பேச முடியாது. அதே மாதிரி கடோ நீரூபகான்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஏதோ ஒரு ரூபம் இருக்குங்க, எல்லா ரூப அபாவமும் அங்க சேரல. அதனால ரூபாபாவத்துவம் அப்படிங்கிற அந்த சாமான்யமான ஒரு தர்மம் சொன்னேன், இது நான் கல்பிச்சிருக்கேன். சாமானிய அபாவத்தை கல்பிக்கல, சாமானியாபாவத்துவத்தை கல்பிச்சிருக்கேன். சாமானிய அபாவம்னு ஒன்ன நான் வச்சுக்கல, விசேஷாபாவ சமுதாயத்துல சாமானியாபாவத்துவம் சாமானிய தர்மாவச்சின்ன பிரதியோகிதாகத்துவம் அப்படிங்கிற ஒரு தர்மத்தை கல்பிச்சுக்கிறேன். இப்படி கல்பிச்சுட்டு அது எல்லாம் சேர்ந்தாத்தான் வர முடியும். ஏதாவது ஒண்ணு குறைஞ்சாலும் வராது. அதனாலதான் கடோ நிரூபகான்லாம் சொல்ல முடியாது. இது என்ன பிரதீதி பிரசங்க இது சே, இது சாமானியாபாவம் வேண்டான்னு சொல்ற வாதி கேட்டான். இது சேன்னா இப்ப அதை கண்டனம் பண்றான் நையாயிகன். அந்த யாரு நனுன்னு முதல்ல நனுன்னு நம்ம ஆரம்பிச்சோமே அந்த நனுக்காரன் இப்ப அதை கண்டனம் பண்றான். இது ரொம்ப கஷ்டம். இதுல இங்க நனு நடுப்புற இதுக்கு என்ன வருதா, அந்த நனு இன்னும் முடியல, அது ரொம்ப தூரத்து போறது. இதுச்சேன்னா யாவத் விசேஷாபாவேஷு யத் ரூபத்வாவச்சின்ன பிரதியோகிதாகத்துவம் தத் பிரத்யேகம் விஸ்ராந்தம் வியாசஜ்ய விருத்திவா. மேல இதுக்கு மேல கேள்வி கேட்டு மேல இதோட வச்சு